பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. ஹலோ கைஸ், எல்லாரும் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது என்ன கண்டெஸ்ட்டுங்கிறது இருக்கட்டும். சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ணுற ஹீரோ எல்லாரும் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க நம்ம கற்பனை பண்ணுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படியும் ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் இப்போ ஃபெமினிசம் அப்படிங்கிறது என்னென்ன தெரிஞ்சுக்காம அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரிஞ்சுக்காம ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இதே தான் இப்போ இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களோட கையை அறுக்கிறதுன்னு சொல்லி மிரட்டி தான் கல்யாணத்தை ஒத்து வச்சிருக்காங்க. இது ஒரு கட்டாய கல்யாணம். இதை விட ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா கைஸ்? தான் பெற்ற பிள்ளைகளை தான் வளர்த்த பிள்ளைகளை தானே பார்க்க முடியாமல் தானே அவங்களோட விளையாட முடியாமல் இருக்கிறது. அது மென்டலாக எவ்வளோ பாதிக்கும்னு ஒரு பேரண்ட்ஸ்க்கு தான் கைஸ் கண்டிப்பாக தெரியும். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல கைஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஸ்டன் ஆகிட்டேன். நம்ம சைல்டுஹுட் ஹீரோ நம்ம கண்ணு முன்னாடி ஹீரோவாக இருந்தவங்க பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறப்ப அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல கைஸ். ஆக்சுவலாக லைஃப்ங்கிற ஒரு தடவை கைஸ், அது நம்மளுக்கு எந்த மாதிரி வேலை நம்மளை கொண்டு போனாலும் நம்ம அதை ஹாப்பி ஆக்கிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது.